வணக்கம். நான் உங்கள் மோகனா. 28/8/2025 வேழக்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திகள். ஏடாகூடமான கேள்விகள். ஓட்டம் பிடித்த மாளவிகா மோகனன். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வரும் மாளவிகா மோகனன் படப்பிடிப்பு இல்லாத சூழலில் ஆன்லைனில் தனது ரசிகர்களுடன் கலந்துரையாடுவது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு கலந்துரையாடலில் ரசிகர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு மாளவிகா மோகனன் பதிலளித்தார். நடித்து வரும் புதிய படங்கள் குறித்த அப்டேட்டையும் அப்போது அவர் தெரிவித்தார். இதில் ரசிகர்களின் ஏடாகூடமான சில கேள்விகளையும் அவர் சந்தித்தார். ரசிகர் ஒருவர் ஒட்டுமொத்த அழகையும் ஒரே உடலில் வைத்துக்கொண்டு இப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு புன்னகையை மட்டும் வழங்கி மாளவிகா மோகனன் சமாளித்தார். அதனைத் தொடர்ந்து நடிகையின் முன்னழகு பின்னழகு குறித்து ரசிகர்கள் வர்ணிக்க, ஷூட்டிங்க்கு நேரமாச்சு என்று கூறி கலந்துரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எஸ்கேப் ஆனார். என் ரசிகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தனது உதவியாளர்களிடம் அவர் சிரித்தபடி கூறினாராம். அவனால் ரசிகர்கள் எப்படி கேள்வி கேட்டும் அளவுக்கு நடிகை இடம் கொடுத்தது தவறு என்று சிலர் கண்டனமும் தெரிவித்து வருகிறார்கள். மாளவிகா மோகனன். அடுத்தது பாருங்க. என் வீட்டை எட்டி பார்க்காதீங்க. கொந்தளிக்கும் ஆலியா பட். ஹாலிவுட் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக ஜொலித்து வரும் ஆலியா பட் நடிகர் ரன்பீர் கபூரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ராகா என்ற மகள் இருக்கிறார். மும்பையில் கபூர் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 250 கோடி மதிப்பிலான 6 அடுக்கு சொகுசு மாளிகையை தனது மகள் ராகா பெயரில் ரன்பீர் ஆலியா பட் தம்பதியினர், அதாவது தனது மகள் ராகா பெயரில் ரன்பீர் ஆலியா பட் தம்பதியினர் கட்டி வருகிறார்கள். விரைவில் அந்த சொகுசு வீட்டில் குடியேற இருக்கிறார்கள். இதற்கிடையே தங்கள் கட்டி வரும் சொகுசு வீட்டின் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை தொடர்ந்து ஆலியா பட் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அவர் கூறும்போது, மும்பையில் இடம் குறைவாக இருக்கிறது என்பது உண்மைதான். ஒரு வீட்டின் ஜன்னல் அடுத்த வீட்டை பார்த்தபடிதான் இருக்கும். ஆனால் அதற்காக வீடியோ எடுத்து அதை வைரலாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வீட்டை எட்டி பார்க்க வேண்டாம், அந்த வீடியோக்களை உடனே நீக்கிவிடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இது எப்படி கதைனா, அவங்க அடுத்த வீட்டை பார்க்குற மாதிரி தான் ஜன்னலை வச்சிருக்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் வீடியோ எடுத்து வைரல் ஆக்குறீங்க? அது ரொம்ப தப்பு இல்லையா? அடுத்த வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி ஜன்னல் நாங்கள் வைக்கிறோம், அது வாஸ்து சாஸ்திரப்படி எப்படியோ நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் ஏன் அதை எடுத்து வீடியோவாக போடுறீங்க? அது போடக்கூடாது, தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க ஆலியா பட் கொந்தளிக்கிறாங்க. அடுத்ததை பாருங்க. அனிருத் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்போ கல்யாணம்ன்றபடி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அனிருத்துக்கு எப்போது திருமணம்? சிவகார்த்திகேயன் அவர்கள் பதில். தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளரான அனிருத் குறித்து அவ்வப்போது விமர்சனங்கள் எழுவது வழக்கம். குறிப்பாக அவரது திருமணம் குறித்து அடிக்கடி கிசுகிசுக்கப்படும் சமீபத்தில் கூட முக்கிய பிரபலம் ஒருவருடன் இணைந்து அனிருத் அவர்கள் கிசுகிசுக்கப்பட்டார். இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சிவகார்த்திகேயனிடம் உங்கள் நண்பர் அனிருத்துக்கு எப்போது தான் திருமணமாகும் என்பது கேட்கப்பட்டது. இதற்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் பதிலளிக்கும் போது, பொதுவாக இரவு 8 மணிக்கு மேல் திருமணம், அதாவது 8 மணிக்கு மேல் திருமணம் ஆனவர்களுக்கு எங்கே இருக்கிறாங்க என வீட்டிலிருந்து அழைப்பு வரும். ஆனால் அனிருத் தூங்கி எழுவதே இரவு 8 மணிதான். திருமணமா இட் பாடல்களா என்று வரும்பொழுது அவருக்கு இட் பாடல்கள் தான் முக்கியம், மற்றபடி முடிவு அவர் கையில் என்றார். அவருக்கு எப்பவுமே பாடல் தான். 8 மணிக்கு தான் அவர் எந்திரிப்பாரேவான். ஏன்னா தூங்குறதே ரொம்ப லேட்டாக தூங்குவாராம். அதான் இரவு 8 மணிக்கு மேல் திருமணம் ஆனவர்களுக்கு எங்கே இருக்காங்க, என் வீட்டிலிருந்து அழைப்பு வரும். ஆனால் அனிருத் தூங்கி எழுவதே 8 மணிக்குத்தான். திருமணமா இட் பாடல்களா, அதாவது திருமணமா பாடல்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அவர் கையில் என்றார். சிவகார்த்திகேயன் கூறுவதை பார்த்தால் அனிருத் இப்போதைக்கு திருமணம் செய்து கொள்ள போவதில்லை என்றுதான் தெரிகிறது. அவருக்கு பாடலா கல்யாணமான்னு கேட்டால் அவருக்கு பாடல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் கதை. இதுதான் அவங்களுடைய
ஒரு சின்ன ஒரு குறிப்பு. அடுத்தது பாருங்க, பாலா பரபரப்பு பேச்சு. என்னை நிராகரித்த 50 கதாநாயகிகள். நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாலா அவர்கள். விஜய் டிவி பாலா. சின்னத்திரையில் காமெடி நிகழ்ச்சிகளில் கலக்கி வந்த பாலா, ஜெய் கிரண் தயாரிப்பில் ஷெரீப் இயக்கத்தில் காந்தி கண்ணாடி என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார். நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா ஆகியோர் நடித்துள்ள இந்த படம் விரைவில் வெளியாகிறது. சென்னையில் நடந்த படவிழாவில் பாலா பேசும்போது, ஹீரோ ஆவேன் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. சினிமாவில் நிறைய நிராகரிப்புகளை எதிர்கொண்டுள்ளேன். எனவே அதாவது இவனெல்லாம் நடிகனா என பலரது வார்த்தைகள் எனக்கான காட்சிகளையும் பறித்து இருக்கிறது. இந்த கதையும் எனக்கு ஆச்சரியம்தான். நான் ஹீரோவா என்று எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டேன். கதையை கேட்டு நடிக்க வந்த கதாநாயகிகளும் நான் ஹீரோ என்று தெரிந்த பின் நடிகை கட்டி விட்டார்கள். அந்த வகையில் 50 பேர் நிராகரித்து 51வது ஆளாக என்னுடன் நடிக்க நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஒப்புக்கொண்டார். அவருக்கு என் நன்றி. சினிமாவில் நான் களம் காண்பது மக்கள் போட்ட பிச்சையால் தான். அந்த மக்களுக்கு என்னால் முடிந்தது செய்வது எனக்கு ஆனந்தமே என்றார். பாலா நடித்தா பிரயோஜனங்க. ஏன்னா தம்பி பாலா, விஜய் டிவி தம்பி பாலா ஒரு படத்தில் நடித்தானா, அவன் பணம் வாங்கினானா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவன் படத்தில் நடிக்கிறான். மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே அவன் படத்தில் நடிக்கிறான். மற்றவங்க சாப்பிடணும், வயிறார சாப்பிடணுன்றதுக்காக படத்தில் நடிக்கிறான். மற்றவங்களுக்கு டிராக்டர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாலாவும் லாரன்ஸ் சாரும் முயற்சி பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அன்றதுனால அவங்க படம் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க படம் பண்ணுறாங்க. அதனால் யாரும் நிராகரிக்காமல் அந்த தம்பி நல்லா சினிமாவில் வளரணும், வாழணும் சொல்லி அக்கா ஒரு சின்ன அந்த பாலாவுடைய டைட்டில் வந்த உடனே இதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வளரணும் அந்த தம்பி. நல்லா நிறைய படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு அவன் உதவணும். காட் பிளஸ் யூ தம்பி. படத்தில் நடி, நல்லா அந்த படம் வெற்றி ஆகணும். அடுத்தது போகலாம். இவ்வளோ தான் எங்கள் யூடியூப்பில் நிறைய பேசக்கூடாது, அளவோடு பேசணும். ஓகே. அப்புறம் பாருங்கள், நடிகையுடன் சுற்றும் விஜய் வர்மா அவர்கள் தமனாவின் பரபரப்பு பதிலுங்க. இந்த பாருங்க, பால் நிற மேனி நடிகை என்ற வர்ணிக்கப்படும் தமனா பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலித்தார். திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் காதல் முறிந்தது. தற்போது தமனா படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் சூழலில் நடிகை பாத்திமா சானா ஷேக் உடன் விஜய் வர்மா சுற்றித் திரிகிறார். இருவரும் காதலிப்பதாக கிசுகிசுக்கப்படுகிறது. இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தமனாவிடம், உங்கள் முன்னாள் காதலை இன்னொரு நடிகையுடன் சுற்றி திரிகிறாராமே என்று கேட்கப்பட்டது. இதற்கு சற்றும் அலட்டிக் கொள்ளாத தமனா, யார் எப்படி போனாலும் எனக்கு என்ன என்று சிரித்தபடி கூறி சென்று விட்டார். அடுத்தது பாருங்க, லாரன்ஸ் அண்ணா படத்தில் ரவிமோகன் சார் அவர்கள் வில்லனாக நடிக்கிறார். நடிகர் என்பதையும் தாண்டி தற்போது புதிய பட நிறுவனம் தொடங்கி தயாரிப்பாளராக மாறி இருக்கிறார் ரவிமோகன் அவர்கள். யோகி பாபு அவர்கள் நடிப்பில் உருவாகும் புதிய படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரமும் எடுக்க இருக்கிறார். ரவிமோகன் அவர்கள் தற்போது கராத்தே பாபு மற்றும் பராசக்தி படங்களில் நடித்து வருகிறார். இதில் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக நடித்துள்ளார். இதற்கிடையில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவரானஸ் அவர்கள் நடித்து வரும் பென்ஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ரவிமோகன் ஒப்பந்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் படத்தில் அவர் வில்லனாக நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. படத்தின் கதையை கேட்டதும் ரவிமோகன் அவர்கள் சம்மதித்து விட்டதாகவும் இதற்காக அவருக்கு பெரிய தொகை பேசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ரவிமோகன் அவர்களை தொடர்ந்து இன்னொரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் மலையாள முன்னணி நடிகர் நிவின் பாலி நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.